தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கவியரசு, பெரம்பலூர் மாவட்டம். தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற டிவிகே ஆட்சியின் நிதிநிலை அறிக்கையின் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதன் நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் வெளியிட்டார். ஏற்கனவே நடந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருப்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு திட்டத்திற்கும் முறையாக தான் செலவு செய்திருக்கிறது என்பதை அவர் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். தேவையில்லாமல் ஒரு திட்டத்திற்கும் பணம் செலவு செய்யவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல் 2030 வரை 2031க்குள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2.0 என்று அறிவித்து தமிழ்நாடு மிக நிறைந்த மாநிலமாக கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற தாவேக அரசு ஒருபடி மேலே போய் 2032 வரை என்று ஒரு கண்மூடித்தனமான ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதே போல் அரசு பேருந்துகளில் 1 கிலோமீட்டருக்கு 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்பொழுது 59 ரூபாய் செலவாக இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஆட்சி நிர்வாகத்தில் அரசு பேருந்தை வழிநடத்தியதில் 53 ரூபாய் என்ற ஒரு ஜிடிபி ரேட்டிங்கை கொடுத்திருக்கிறது. அதே போல் அதே போல் மருத்துவத்துறையின் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறது என்பதை அந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ரேட்டிங் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்மளுடைய மாநிலம் பொருளாதாரத்தில் 2வது மாநிலமாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். பெண் கல்விக்காக இருந்தாலும் சரி, ஆண்கள் கல்விக்காக இருந்தாலும் சரி, பெண் முன்னேற்றத்திற்காக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அதீதமான வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருந்தனர். ஆனால் தற்பொழுது அமைந்திருக்கிற டிவிகே ஆட்சி இதையெல்லாம் பொய்யாக சொல்லி ஆட்சிக்கு வந்து 108 இடங்களை பெற்றுவிட்டு எங்கள் கூட்டணியில் இருந்த 5 கட்சிகளை ஒன்று சேர்த்து தற்பொழுது ஆட்சி அமைத்துவிட்டு எங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதில் தான் இன்னும் 2 வருஷம் மேலாகும். ஆனாலும் இவர்கள் சரியான முறையில் செல்லாமல் இருக்கிறார்கள். ஆட்சி சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை இந்த நிதிநிலை நாளைக்கு வர பட்ஜெட்டில் தான் தெரியும். 18ஆம் தேதி கூடுகிற பட்ஜெட்டில் தான் தெரியும். ஆனாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை எனக்கு என்னமோ தோணுது, தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்கிற போல தான் இப்போ இருக்கிற டிவிகே ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி சீக்கிரம் அகற்றப்பட வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திரும்பவும் அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள், தினமும் செய்தித்தாளை படியுங்கள். நாட்டின் அவல நிலை அவ்வளோ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தினமும் கற்பழிப்பு. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து 1 மாத காலங்கள் தான் ஆகிறது. இதுவரை பாலியல் வன்கொடுமைகள் 100க்கும் மேற்பட்டு நடந்திருக்கிறது. பெண்களுக்கான வன்முறைகள் வந்து 100க்கும் மேற்பட்டு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வறட்சி நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார். 5 ஏக்கருக்கு உள்ள ஒரு விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னார். 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு இப்போ 50% கடன் தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் ஒரு டேரிஃப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேரிஃப் போட்டிருந்தார். எங்கள் அமைச்சர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் கூட சொல்லியிருந்தார், ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்துக்கான சரியான முறையில் நிதிநிலை ஒதுக்கியாச்சா, அதுக்கான நிதி பங்கீடெல்லாம் எப்படி சரியாக இருக்கிறதா என்று சொன்னார். அதன்படி தான் இப்பொழுது திரும்பவும் பயிர்க்கடன் தள்ளுபடி நேற்றுக்கு ஒரு டேரிஃப் வெளியிட்டிருக்கிறாங்க. 1 லட்சத்திற்கு இது 75,000க்குள்ளே வாங்கியிருந்தால் முழுமையாக தள்ளுபடியும், 75,000க்கு மேலே வாங்கியிருந்தால் 35,000 தள்ளுபடியும். இது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் நோக்கமாக இருக்கிறது. அதே போல் மேட்டூர் அணை எங்கள் திராவிட மாடல் முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போது 2021 2026 முறையாக ஆடிக்கு தண்ணி திறந்து விட்டுக்கிட்டு தான் இருந்தார். கரெக்டான முறையில் குறுவ பயிருக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ விவசாயிகள் அனைவரும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார். தாவேக அரசு ஒரு சினிமா என்ற மோகத்தில் 3 மணி நேரத்தில் ஒரு முதலமைச்சர் ஆனது போல் இந்த மக்கள் ஓட்டு போட்டதும் போதும், இவர் அந்த முதலமைச்சர் சீட்டை விட்டு நகர்றதும் கிடையாது. ஒன்றுமே என்ன செய்கிறாருன்னு தெரியல. அதனால் மக்களாகி நீங்கள் சிந்தியுங்கள், தினமும் செய்தித்தாளை படிங்கள், தொலைக்காட்சியை பாருங்கள். இந்த ஆட்சியின் அவல நிலையத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.